மூவர்ணம் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். மூவர்ணம் டீமிலிருந்து உலகளாவ அரசியல் விஷயங்களை பேசுவதற்காக அழைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனது பெருமகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு உலகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. ரிப்பப்ளிக்கன் கட்சியை சேர்ந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தன்னோட எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு கேம்பெயின் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும்போது பட்லர் கிரவுண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல பென்சில்வேனியாவில் ஒரு துப்பாக்கி சூடு நடைபெறுகிறது. அந்த துப்பாக்கி சூடு நடக்கிறதுக்கான பேசிக் என்ன, இதுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள் என்ன, கண்ட்ரியோட ஒட்டுமொத்த யூஎஸோட அந்த ஸ்டெபிலிட்டியே கொஸ்டின் பண்ணுற மாதிரி, அவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டத்தை கொஸ்டின் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், அவர் ஒரு செக்யூரிட்டி சம்மந்தமான கோப்புகளை வெளியில் விற்றுட்டார் அப்படின்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்காக ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பென்சில்வேனியாவில் நடந்த இந்த ஷூட்டிங்க்கு அப்புறம் 15ஆம் தேதி அன்றைக்கி என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கேஸ்லேருந்து அவர் விடுவிச்சிட்டாங்க. இது பெரிய வெற்றியாக பார்க்குறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் நடக்கிறது எதனால் நடக்குது? டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இதுக்கு முன்னால் இருந்த ஒவ்வொரு பிரசிடெண்ட்ஸுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏறக்குறைய ஒரு நாட்டினுடைய இறையாண்மையும் ஒரு நாட்டுடைய மக்களையும் நேசிப்பவர்கள் என் நாடு என் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட மக்களுக்கு தேவையான விஷயங்கள், இப்போ நம்ம இந்தியாவை பற்றி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மோடிஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் மோடி இந்தியாவினுடைய செக்யூரிட்டி, இந்தியாவினுடைய இறையாண்மை, இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. என்னோட நாடு, நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, இந்தியர்களுக்கு மட்டும்தான் எல்லா சலுகைகளும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக பல்வேறு சட்டங்களை ஏற்றுறாங்க, அது சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறாங்க. அதே தான் ட்ரம்ப் அங்கே வந்த பின்னால், இதுக்கு முன்னால் அவரோட பீரியடில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால், ஈவன் இந்தியர்கள் கூட வெளியிலிருந்து நிறையா குடியேறி இருக்கிறாங்க. அவங்க நாட்டுக்கு வந்ததுனால அது சன் ஆஃப் த சாயில் அப்படிம்பாங்க இல்லைங்களா, பூர்வ குடிகளுக்கும் அங்கே உள்ள மக்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துது, அதனால் அது வேண்டியது தேவையில்லை அப்படின்ற மாதிரியான சில சட்டங்கள்லாம் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள கருப்பர்களுக்கும் அங்கே உள்ள ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் அவர் கிரியேட் பண்ணி வச்சுருந்தார். அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. இது இத்தனையும் நடந்துகிட்டு இருக்கும்போது 2வது முறையாக அவர் எலெக்ஷனுக்கு கண்டெஸ்ட் பண்ணுறார் பிரசிடென்ட் போலுக்கு. அப்போ அவர் மேலே பல்வேறு விதமான தாக்குதல்கள் நிறுவப்படுது. யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, யூஎஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, ஒரு தேர்தல், அந்த தேர்தல் நடக்கக்கூடிய அந்த பிரசிடென்ட் கேண்டிடேட் பெரிய பணக்காரராக இருப்பார். அவருக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும், அவர் மட்டும் தான் போட்டி போட முடியும். மினிமம் 14 வருஷம் அங்கேயே க்ரீன் கார்டு ஹோல்டராக இருக்கணும், நேச்சுரல் பார்ன் சிட்டிசனாக இருக்கணும். இதெல்லாம் அவங்க வச்சிருக்கக்கூடிய நார்ம்ஸு நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி தான். வெளிநாட்டுக்காரங்க இங்கே பிரதமர் ஆகிடக்கூடாது, நம்ம ஒரு சட்டம் வச்சுருக்க மாதிரி அவங்களுக்கு உண்டான சட்டங்கள் 14 ஆண்டுகள் அவங்க சொல்கிறாங்க. நேச்சுரல் பார்ன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் அவர் மீண்டும் இந்த முறை திருப்பி அவர் எலெக்ஷனுக்கு போட்டி போடுறாரு. இதில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், 2024 நடக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கு அவரோட கோரன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, வைஸ் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வைஸ் பிரசிடெண்ட் அப்படின்றவர் ஜேடி வெனிஸ் அப்படின்னு ஒருத்தர் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. 15ஆம் தேதி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. அதை எப்படி சூஸ் பண்ணியிருக்கா, அவரோட மிஸ்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் ஆரிஜினில் உள்ளவங்க. ஸோ அவரோட சாஃபனிங் த ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அவர் கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரா இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது மாதிரியான ஒரு பேச்சுக்களும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ மீண்டும் அந்த ஷூட்டிங் பற்றி வருவோம். எதுக்காக அந்த ஷூட் அவுட் நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த பட்லர் கிரவுண்டுன்றது ஃபார்மர்ஸ்க்கான அந்த ஷோ நடக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு. அவரோட எலெக்ஷன் இது ஸ்டார்ட் ஆகுது அந்த விஷயத்துலேருந்து. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 150 அடி தள்ளி ஒரு 20 வயது மதிக்கத்தக்க மேத்யூ குரூக் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், செமி ஆட்டோமேட்டட் கன்னில் அங்கேருந்து ஃபயர் பண்ணுறாரு. அவர் ஃபயர் பண்ணது அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்தாச்சுன்னா, அவரோட ட்ரம்ப்போட காதில் உரசிட்டு போயிடுச்சு. அதனால் அவருக்கு ஒரு பிரச்சனையும் வரலை. ஆனால் அவருக்கு பின்னால் நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் அதே இடத்துல இறந்துட்டாங்க. அதே போல் இன்னொரு 2 பேர் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க. இது ரிப்பப்ளிக்கன் கேண்டிடேட்னாலும் கூட, இந்த பக்கம் டெமோக்ராட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால்,
இது வந்து கண்ட்ரியோட ஸ்டெபிலிட்டியும் இந்த எலெக்ஷனோட டைரெக்ஷனையும் கம்ப்ளீட்டாக மாற்றிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா அந்த கேஸ் ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி அந்த கேஸ் வந்து செகண்டரி ஆகிடுச்சு. இப்போ அவருக்கு இருக்க வேண்டிய இப்போ வந்து இந்த ஒரு பிரச்சனை, ஏன்னா யுஎஸ் வந்து உலகளாவிய சட்டத்திட்டங்களோட செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் உலகளவில் அவங்க தான் பெஸ்ட்டு. எல்லா இடங்களுக்கும் அவங்களோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் போகுது. ஆனால் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியா, இப்போ முன்னாள் பிரசிடெண்ட் அவர் 2வது முறை போட்டி போட போகிறார், அவர் மேலே ஷூட் அவுட் நடக்குதுன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அந்த குரூக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன பையன், 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு வாலிபர், அவர் எதுக்காக நடத்துனார், அவரோட கேரக்டர், அவரோட ஒரு பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸ்கூலில் அவரோட கூட படித்தவங்களாகட்டும், அவங்களோட ஷூட்டிங் கிளாஸில் அவரு இருந்திருக்கிறாரு. ஆனால் வந்து ஹி வாஸ் ரிஜெக்டட் ஃப்ரம் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட்லேருந்து அவர் வந்து ஷூட்டிங்கான சீனியர் டியூட்டிக்கு அவர் எடுத்துக்கவே இல்லை. ஆனாலும் அவர் வந்து ரொம்ப சைலண்ட்டான இருக்கவர், சர்ச்சுக்கு போகக்கூடியவர், ரெகுலராக சர்ச்சை விசிட் பண்ணக்கூடியவர். அவர் வந்து அரசியல் அஃபிலியேஷன் இருக்குதுன்னே யாருமே எதிர்பார்க்கல. ஆனாலும் என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஷூட் அவுட் நடந்திருக்குது. ஒட்டுமொத்த அமெரிக்காவினுடைய அந்த இறையாண்மையாகட்டும், அவர்களுடைய அந்த ஒரு ஆளுமை, உலகத்தில் அவங்க தான் வந்து சிங்கிள் போலார் வேர்ல்டுன்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அவங்களோட டாமினேஷன் எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. அப்படின்ற பட்சத்துலேயும் கூட அவங்களோட நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தேர்தலுக்கு முன்பாக, தேர்தல் ஒட்டி நடக்கக்கூடியது வந்து உலகளாவிய ஜனநாயகத்தின் மேலான தொடுக்கப்பட்ட தாக்குதலாக தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. எதனால் அப்படின்னு சொன்னால், 2024 நடந்த இந்தியாவில் நடந்த இந்த தேர்தல்லையும் இதே போல் ஒரு உலகளாவிய தாக்குதல்கள் நம்ம ஜனநாயகத்தின் மேலே வைக்கப்பட்டிருந்தது. எப்படி அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 140 ஏஜென்சிஸ் அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய பிரதமர் மோடி, அது சார்ந்த கட்சி, இவங்களை எல்லாத்தையும் மெலகின் பண்ணுறதுக்காக எவ்வளோ தூரம் வந்து ஃபண்ட் பண்ண முடியும் அவ்வளோ தூரம் ஃபண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் சொல்லும்போது கூட சொல்லியிருந்தாங்க, நம்மளுடைய போட்டி வந்து நம்மளுடைய காங்கிரஸ் உள்ளிட்ட இண்டி கூட்டணிக்கு எதிரானது மட்டும் இருக்கிற மாதிரி தோணலை. உலகளாவிய அரசியலிருந்து எல்லாருடைய தாக்குதல்கள் நம்ம மேலே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த எலெக்ஷன் நடந்தது எப்படி இருந்ததோ, ஏன்னா அந்த ஹையஸ்ட்டு அண்ட் டாப் மோஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் வந்து 2 நம்ம சொல்ல முடியும், பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடியது. ஒன்று இந்தியா, இன்னொன்று வந்து நம்மளோட யுஎஸ் தான். இந்தியாவில் நடந்த இதில் வந்து தேர்தல்களில் எப்படி வந்து ஒரு குரூப், மல்டிநேஷ்னல் குரூப்பு, ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப் வந்து அட்டாக் பண்ணாங்களோ, எப்படி வந்து நம்மளுடைய தேர்தலை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக என்னென்ன முயற்சிகள் பண்ணாங்களோ, அதுக்கு அஃப்கோர்ஸ் நம்மளுடைய சைட்லேருந்து, நம்ம நாட்டிலேருந்து சில சப்போர்ட்ஸ் இருக்கத்தான் செய்யும், இருந்தது. அதே போல் தான் இன்றைக்கி யூஎஸில் நடக்கக்கூடிய ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதனால தான் இந்த தாக்குதல்கள் நடந்திருக்குது அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த தாக்குதல்களை அனைத்தையும் சமாளித்து யூஎஸ் வந்து திருப்பி ஒரு நல்ல எலெக்ஷன் முடிஞ்சு அவரோட இந்த தாக்குதல்கள் ஏற்பட்ட காயத்திலிருந்து அவர் விடுபடணும் அப்படின்னு சொல்லியும் நம்ம கண்டிப்பாக இந்தியாவினுடைய ஸ்டாண்டும் அதுவாக தான் இருக்கும். நம்மளுடைய சைட்லேருந்து அவருக்கு ஒரு சப்போர்ட்டை காமிச்சு இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் எப்படி நம்ம இந்தியாவோடைய இறையாண்மையை நம்ம வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணுறோமோ, அதே போல் எந்த ஒரு நாட்டிலையும் ஜனநாயகம் வந்து மீண்டும் மீண்டும் வளரணும், ஜனநாயகம் மட்டுமே வளரணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உரையை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.